பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? இந்த நாளிலும் உங்களை பார்த்து பேசுவது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ரோமர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பைபிள்ல வாசிக்கிற நல்லா கவனிச்சு பாருங்க. தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணும் தான் ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம வாழ்க்கையில பாருங்க, நிறைய பேரிடத்துல பட்சபாதம், அதாவது வேறுபடுத்தி பார்க்கிறோம், ஏற்ற தாழ்வுகளை பார்க்கிறோம். அப்படி நம்ம இருக்கவே கூடாது. ஏன்னா இந்த மாசம் என்ன வாக்குத்தத்தம் பண்ணிருக்காரு, அதுக்கு மேல இருக்கிற வசனம் ரோமர் 2:10 இப்படியே சொல்லுகிறது, எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். இப்போ இந்த 3 விதமான ஆசீர்வாதம், மகிமை, கனம், சமாதானம் ரொம்ப முக்கியம் இல்லையா? இந்த 3 ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம நன்மை செய்யணும். நன்மை செய்யற இருதயத்துல பட்சபாதம் இருக்கவே கூடாது. இந்த பட்சபாதம் இருந்ததுன்னா நம்ம நன்மைகளை ஒழுங்கா செய்ய முடியாது. பட்சபாதம் எங்கெல்லாம் பார்க்க கூடாது அப்படின்னா, முதல்ல சபையில நம்ம கிட்ட இருக்கிற வேறுபாடு உடைக்கப்படணும். ஏழை பணக்காரன் இந்த வேறுபாடு நமக்கு இருக்கக்கூடாது. படிச்சவங்க படிக்காதவங்க அந்த வேறுபாடு நமக்குள்ள இருக்கவே கூடாது. காணிக்கை நிறைய கொடுக்கறவங்க, காணிக்கை கொடுக்க தாமதிக்கிறவங்க, காணிக்கை கொஞ்சமா கொடுக்கறவங்க அப்படின்னு சொல்லி நிறைய வேறுபாடுகள் நம்முடைய சபைக்குள்ளவே இருக்குது. இது தவறு. கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி யாரையுமே கவனிச்சு பார்க்கல, தெரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம பட்சபாதம் இல்லாம வாழ்ந்தோம்னா தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். இது சபை. 2வது, சமுதாயத்திலையும் ஏழை பணக்காரன் சொல்லி பார்க்கிறோம். ஒரு சில பேரை வீட்டுக்கு பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்றோம். இது தப்பு. குறிப்பா டம்ளரை மாத்தி கொடுக்கறது, தட்டை மாத்தி வைக்கிறது, இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு தவறாய் இருக்கிறது. பிரியமான சின்னமே, ஏசப்பாவுடைய பிள்ளைங்க நம்ம இப்படி இருக்கவே கூடாது. முதல்ல நீங்க கற்றுக்கொள்ளணும். குறிப்பா அதை விட குடும்பத்துக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா, அதாவது 2 மாப்பிள்ளைங்க இருப்பாங்க, இல்லைன்னா 2-3 பேர் ஒரே ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கும் போது அதிக சம்பாதிக்கிறவங்களுக்கு நல்ல பேரும் அவங்களுக்கு மரியாதையும் கொடுக்கறது, கம்மியா சம்பாதிக்கிறவங்களுக்கு மரியாதை வேற மாதிரி இருக்கிறது, இந்த வேறுபாடும் இருக்கக்கூடாது சொந்த குடும்பத்துல. அதை விட முக்கியம் என்னன்னா, நம்ம பெற்ற பிள்ளைங்க மத்தியிலேயே பெரிய பிள்ளைய ஒரு மாதிரியும் சின்ன பிள்ளைய ஒரு மாதிரியும் நம்ம அன்பு செலுத்தணும் அப்படின்னா அந்த அன்பு ரொம்ப விஷமா மாறிடும். வேத புஸ்தகத்துல பாருங்க, ஈசாக்குடைய மனைவி ரெபேக்காள் செய்த தவறு என்ன தெரியுமா? மூத்த பையன் ஏசாட்ட அன்பு செலுத்துவதை காட்டிலும் இளைய பையன் யாக்கோப்ட ரொம்ப அன்பு செலுத்தினாங்க. அன்பு தவறு இல்லதான் இல்ல, ஆனா அந்த அன்பு 2 பேர்த்துக்கிட்டையும் ஒரே மாதிரி இருக்கணும் இல்லையா? ஆனா யாக்கோபு கிட்ட அதிக அன்பு செலுத்துறதுனால யாக்கோபு ஏசாவுடைய ஒரு சில ஆசீர்வாதங்களை, குறிப்பிட்ட 2 ஆசீர்வாதங்களை தட்டி பிடிச்சிட்டார். இதனால பாருங்க, 2 பசங்களுக்குள்ள அவ்வளவு ஒரு விரோதம், மனசளவுல பயங்கரமான ஒரு விரோதம். இது வளர்ந்து 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 பெருசாகி யாக்கோபு ஊரை விட்டு போக வேண்டிய சூழ்நிலையே ஏற்பட்டுருச்சு. கர்த்தருடைய பெரிதான கிருபையில யாக்கோபு ஜெபித்த போதுதான் கர்த்தர் அந்த சூழ்நிலையை மாற்றி அமைத்தார். அப்ப அந்த 2 பசங்களுக்குள்ள வந்த சண்டைக்கு யார் காரணம் தெரியுமா? பெத்த தாயாகிய ரெபேக்காளுடைய அன்பு. அப்போ தயவு செய்து பெற்றோர் நம்ம தெரிஞ்சுக்கணும், பிள்ளைகள் மத்தியிலையும் அன்பு வைக்கிறீங்கன்னா 2 பேரோ 3 பேரோ உங்க பிள்ளைகள், அந்த 3 பிள்ளைங்க மேலையும் 4 பிள்ளைங்க மேல எத்தனை பிள்ளைங்க இருந்தாலும் ஒரே மாதிரி அன்பு வைங்க. திட்டும் போதும் கண்டிக்க வேண்டிய காரியத்துல எல்லாரும் வச்சு கண்டிங்க. ஆனா திட்டி ஒரு சில காரியங்களை மறைமுகமா தான் கண்டிக்கணும். அப்ப தனியா கூப்பிட்டு போய் கண்டிங்க. ஏற்றத்தாழ்வு கருதாதீங்க. குறிப்பா ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறதுல, ஒரு சில திங்ஸ் வாங்கி கொடுக்கறதுல, அதுல ரொம்ப கவனமா இருங்க. பாருங்க, யோசேப்புக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை. தகப்பனார் யாக்கோபு யோசேப் மேல ரொம்ப அன்பா அரவணைப்பா இருப்பதை பார்த்துட்டு சொந்த சகோதரமார்களை யோசேப்ப கொலை பண்ண நினைச்சாங்க. எவ்வளவு பிரச்சனை வருது பாத்தீங்களா? டீச்சர்ஸ்மார்கள் கூட நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட ஒரு மாதிரியும், நல்லா படிக்காத ஒரு ஸ்டூடெண்ட ஒரு மாதிரியும், ஜாதியில வேறுபாடு பாக்குற ஒரு சில காரியங்கள் நம்முடைய நியூஸ்ல பார்த்துட்டு தான் இருக்கோம். எவ்வளவு காரியங்கள் நடந்திருக்குது. இதனால நிறைய பிரச்சனைகள். அப்படி இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில ஏசப்பாவுடைய பிள்ளைகள் எந்த இடத்துல நீங்க ஒர்க் பண்ணாலும் சரி, பிசினஸ் பண்ணாலும் சரி, இல்ல ஒரு சபையினுடைய மெய்ப்பரா இருந்தாலும் சரி, ஏற்றத்தாழ்வு இருக்கவே கூடாது. நமக்குள்ள பட்சபாதம் இருந்ததுன்னா நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் கிடையாது. அதுதான் உண்மை. அப்படி கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் இல்லை அப்படின்னா மகிமையும் கனமும் சமாதானமும் என்னைக்கும் கிடைக்காது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் அந்த ஆசீர்வாதம். மனம் திரும்புங்க, கர்த்தர் உங்களை என்னை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நாங்க பட்சபாதம் உங்களிடத்துல இருக்கக்கூடாது என்பதை நாங்க அறிந்து கொண்டிருக்கிறோம். தகப்பனே, இனி வரக்கூடிய நாட்கள்ல பட்சபாதம் இல்லாத உண்மை போல நாங்க வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். சில அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து கர்த்தர் நீர்தாமே ஆசீர்வதித்து கூட இருந்து பலப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. நம்ம இடத்துல பட்சபாதம் இல்லாம பார்த்துக் கொள்ளுங்க. கர்த்தர் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற அவளாக இருக்கிறார். God bless you.